السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. اللهم صل على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار والسادات الأبرار آناء الليل وأطراف النهار. வான்மறை வகுத்தழித்து வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றா புகழனைத்து. இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் மற்றும் குறிப்பாக வீற்றிருக்கிற யாவர்கள் மீதும் அகிலத்தில் வாழுகிற அத்துணை மாந்தர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரௌதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவலாவி மகிழ்கிற நல்ல நசீவனை அல்லாஹ் நமக்கும் நாம் குடும்பத்தினர்களுக்கும் நம் மஹல்லா மக்களுக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த வாரம் என்ன பேசுவோம் என சென்ற வாரம் குறிப்பிட்டதை போல பெற்றோருடைய மகத்துவத்தை நாம் உணர்வோம். இன்றைக்கு வளரும் தலைமுறைகளிடத்திலே பெற்றோர்களாக இருக்கிற நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முகமும் முகவரியும் முத்தரையுமாய் இருக்கிற அந்த பெற்றோர்களுடைய அருமை பெருமையை தெரியாமல் அல்லது புரியாமல் அல்லது புரிந்தும் இந்த உலகம் கூறுகிற அந்த பாதையில் பயணிக்கிற இந்த காலத்தில் இஸ்லாம் பெற்றோர்களை குறித்து என்னென்ன சிறப்புகளை சொல்லி இருக்கிறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெற்றோர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன, கடப்பாடுகள் என்ன, இவைகளை குறித்து நபிமொழியும் அல்லாஹ்வின் அருள்வாக்காம் வேத வாக்கும் வேத வரிகளும் என்ன சொல்கிறது என்பதை குறித்து இந்த ஜும்ஆவிலே நாம் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். நல்லதை பேசவும் அதை குறித்து சிந்திக்கவும் வருங்காலத்தில் செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் நல்ல நசீபை வழங்குவானாக. அன்பானவர்களே, பிற சமயங்கள் நமக்கு பெற்றோர்களை குறித்து என்ன பேசும் என்றால், தெய்வத்திற்கு நிகரானவர்கள், அவர்களை வணங்க வேண்டும் என்றெல்லாம் தெய்வத்திற்கு நிகராக, இறைவனுக்கு நிகராக இறை கற்பிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் பிற சமய வழிபாடாக, பிற சமய கருத்துகளாக இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் தாண்டி இஸ்லாம் நமக்கு பெற்றோர்களை குறித்து என்ன பேசுகிறது என்றால், இறைவனுக்கு நிகராக அல்ல, இறைவனுக்கு அடுத்தபட்சமாக நீங்கள் வையுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அன்ஷ்குர்லி வலிவாலிதை வ இலையல் மஸீர். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், எனக்கு நீங்கள் ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். வலிவாலிதை, உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆக அல்லாஹ் தன்னுடைய அடுத்த ஒரு நிலைமைக்கு, அடுத்த ஒரு கண்ணியமும் அவர்களுக்கு நன்றி கடன் பெற்றிருப்பது உங்களது பெற்றோர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபிமொழியின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் என்பது உன்னுடைய தாயின் காலடிக்கு கீழாக இருக்கிறது என்று
நபிமொழிகள் நமக்கு உணர்த்துகின்றன. எங்கெங்கெல்லாமோ சொர்க்கத்தை தேடி அலைகிற மனிதா, உன் தாயை கண்ணியப்படுத்த, உன்னுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்த, அவர்களது பேச்சை கேட்டு நல்ல முறையில் வாழ், அவர்களை மகிழ்வித்து வாழ், உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். எனவே அவர்களது தாயின் காலடிக்கு கீழாக சொர்க்கம் இருக்கிறது என்றால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு நமக்கு விளக்கம் சொன்னார். அப்புறம் இந்த இரண்டு நபிமொழியையும் அல்லாஹ்வுடைய வேத வாக்கான அருள்மொழியையும் நாம் சிந்தித்து இன்றைக்கு பார்க்கிற பொழுது, அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பெற்றவர்கள் நமக்கு சொர்க்கமாக இருக்கிறார். நாம் சொர்க்கம் புக வேண்டும் என்றால் அவருடைய பிரார்த்தனை வேண்டும். நாம் அவர்களுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து தன்னிறைவோடு வாழலாம். பெற்றவர்களை மறுத்து இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலும் எந்த பலனும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து வினவப்படுகிறது, நபியே, நான் தோழமை கொள்வதற்கு மிகவும் அருகையான உறவு எது என்று கேட்கப்படுகிறது. நபியே, நான் உறவு பூண்டு மகிழ்வோடு வாழ்வதற்கு மிகவும் தகுதியான அருகதையான உறவு என்ன என்று கேட்கிற பொழுது, உம்முக்க, உன்னுடைய தாய் என்றார்கள் பெருமான். மீண்டும் மறுபடியும் கேட்கப்படுகிற பொழுது, உன்னுடைய தாய் உம்முக்க என்றார்கள், உன்னுடைய தாய் என்று. இப்படி 3 விடுத்தம் கேட்கப்பட்டு 4வது விடுத்தம் தான் அபூக்க, உன்னுடைய தந்தை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இதையெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். நடைமுறைக்கு கொண்டு வருவது என்ன? நாம் நடைமுறைக்கு எப்பொழுது கொண்டு வர போகிறோம்? இந்த நபிமொழிகள் எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா? அப்புறம் 3 ஸ்தானத்திலே, 3 அந்தஸ்திலே ஒரு தாய் முழுமை பெறுகிறார். அப்புறம் இந்த 3 அந்தஸ்துக்கு பிறகுதான் ஆண் தந்தை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், தாயினுடைய வேலை என்ன என்பதை நாம் யோசிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிலி தாய்க்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவ்வளவு கண்ணியம் கொடுத்தார்கள் என்று நாம் நபிமொழிகளை, நபியின் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். இப்படி தாய்க்கு உண்டான கண்ணியங்கள் இவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற பொழுது, வஹனனாலா வஹனே, சிரமத்திற்கு மேல் சிரமமாக, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை சுமந்து வளர்த்து அமுதூட்டி மகிழ்ந்த அந்த தாயினுடைய மனம் மகிழ்விக்க வேண்டும். அவர்களுடைய மனம் நோகாமல், அவருடைய மனம் குன்றிவிடாமல், அவருடைய மனம் புண்படாமல், அவர்களை நாம் வேதனிக்காமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் மறு உலகத்தில் வெற்றி பெறலாம். வெற்றி நிச்சயம். அதனால்தான் அந்த ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். இன்னும் பிற சமயங்கள் எல்லாம் சொர்க்கம் என்பது எங்கோ என்று அலைந்து திரிந்து இருக்கிற பொழுது, உன் தாயின் காலடியில், உன் பொற்பாதத்திலே இருக்கிறது என்று பெருமானார் பகர்ந்தார்கள் என்றால், அந்த தாயினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு வாழக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். பெற்றோருடைய பேரண்ட்ஸுடைய வார்த்தையை கேட்காம நடக்கிறதா ஒரு ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எங்க பெற்றவங்க அவங்க எது சொன்னாலும் தவறு, எது செய்தாலும் தவறு, அவர்கள் என்ன சொன்னாலும் தவறு என்ற ஒரு மைண்ட் செட்லயே இன்னைக்கு வாழ்றோம். அன்பானவர்களை, நல்ல யோசிக்கணும். சிறுவர்களை, வாலிபர்களை, நமக்கு இன்றைக்கு எல்லா விதமான கல்வியும், எல்லா விதமான தொழில்துறைகளும், எவ்வளவு விதமான இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜிகள் எல்லாம் நாம் கையில் கிடைத்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இது எதுவுமே இல்லாத காலத்தில் அறிவுடைய மக்களாக வாழ்ந்தார்கள். எது இன்டெலிஜென்ஸ், எது நாலேஜ்? எல்லா விதமான கருவிகளும் தொலைத்தொடர்பு சாதனங்களும் இருந்து அந்த அறிவை பெறுவது கல்வியா, அல்லது வாழ்ந்து சிறந்து அந்த பட்டத்தின் மூலமாக, பட்டு அறிகிற அந்த பகுத்தறிவின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த அந்த அறிவு, அது அறிவு அல்ல சகோதரர்களை, ஞானம். அந்த ஞானத்தை தான் இன்றைக்கு என் அத்தாவுக்கு ஒன்றும் தெரியாதுங்க,
என் உமாக்கு அவங்களுக்குலாம் என்ன தெரியும் நம்ம தலைமுறையை குறித்து அப்படின்னு ஒற்றை வரியில் சொல்லிவிடுகிறோம். ஆனால் தாய் தந்தைகளை பிரிந்து விடுதிகளில் வாழுகிற அல்லது கல்லூரியில் தங்கி வாழுகிற பிள்ளைகளுக்கு அல்லது பெற்றோர்களை பிரிந்து அயல் நாடுகளிலே வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும். போன போட்டு அலோன்னு பேசும் பொழுது அம்மா நல்லா இருக்கிறியா அப்படின்னு நம்மளுடைய வார்த்தை தொனி இருக்கு பத்தியா, அந்த டோனை வச்சே என் புள்ள அங்க சாப்பிட்டானோ இல்லையோ, என் பிள்ளைக்கு அங்க என்ன செய்து என்ற ஒரு மனநிலையை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி யாருக்கு? தாய்க்கு இருக்குதுங்க. வேற எந்த ஒரு உளவியல் படித்த ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க, உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டு நாம ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பதற்கும் நீங்க என்ன உங்களுக்கு இந்த ஃபால்ட் இருக்குன்னு மருத்துவர் சொல்லிடுவா? உளவியல் படித்த எவ்வளவு PhD முடித்த ஒரு மருத்துவரால, எவ்வளவு பட்டப்படிப்பு படித்தவர்களால ஒரு அனலைஸ் பண்ண முடியுமா? அப்படி இதுவெல்லாம் இல்லாத காலத்திலே நம்முடைய பெற்றோர்கள் கேட்கக்கூடிய வார்த்தை என்ன பிரச்சனைன்னு கரெக்டா கேட்பாங்க, உண்டா இல்லையா? அப்படி இதுவெல்லாம் அந்த தாய்க்கு உண்டான தனிப்பெரும் சிறப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. இதை எந்த ஒரு கருவிகளால் கண்டுபிடிக்க முடியும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வது போல தாம் பிள்ளையை பிரித்து எத்தனை நாள் இருந்தாலும் அதை பார்க்கிற பொழுது உடனே அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அறிவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாய்க்கு மாத்திரம்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இப்படியாக எல்லா விஷயங்களையும் நாம் பார்க்கிற பொழுது தாயினுடைய மகத்துவத்தை நாம் உணராமல், தாயினுடைய அந்த பரிதவிப்பிற்கு ஆளாக்கப்பட்டு நாம் அந்த பெற்றோர்களை வேதனை செய்தால் இம்மை மறுமையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறி என்பதை நாம் உணர வேண்டும். அன்பான சகோதரர்களை, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம பெற்றோர்கள்லாம் என்ன, உறவினர்களா என்ன, உறவின் முறைகள் என்ன என்பதை இன்றைய தலைமுறைக்கு நாம் அமர்ந்து பாடம் கற்பிக்கிற ஒரு கடமையில் நாம் இருக்கிறோம். டூ வீலர் வாங்கி தரல அப்படின்னு பெற்றோர்களை வேதனை செய்யறோம். ஒரு போன் வாங்கி கொடுக்கல அப்படின்னு பெற்றோர்களை கொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள். அன்றாட நாளேடுகளிலே நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி தற்கொலை முயற்சி, ஒரு வார்த்தை திட்டினார்கள் என்பதற்காக வேண்டி அந்த பெற்றோர்களை கொலை செய்யக்கூடிய மாபாதக செயலிலே ஈடுபடக்கூடிய இந்த சமூகத்திற்கு மத்தியில் நாம் நம்முடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய சிறுவர்களை, நாம் பெற்றெடுத்த அந்த மழலை செல்வங்களை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவாக, மிக துல்லியமாக நமக்கு பாடம் நடத்துகிறது. இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த அறிவை புகட்டினாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க ஒழுக்கத்தை, சுய ஒழுக்கத்தை, சுய கட்டுப்பாடை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க கற்றுக் கொடுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. என்றாவது நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாத்தின் பார்வையில் ஏதாவது தவறு செய்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களை இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் தண்டித்திருக்கிறோமா அல்லது கண்டித்திருக்கிறோமா? என் பிள்ளை அடம் பிடிச்சிட்டா அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கி கொடுக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உளவியல் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்ன? ஒரு பொருளை ஒரு பிள்ளைகள் அடம்பிடித்து வாங்கி கேட்கிறது என்றால் நாம் கொடுப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறோம். இருந்தாலும் கூட அதை வாங்கி கொடுப்பதற்கு 2-3 தினங்கள் நீங்கள் கால தாமதப்படுத்துங்கள் சொல்றாங்க. உங்க அத்தாட்ட போய் கேளு, கெஞ்சவை அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? அப்படிதான் அந்த பொருளுடைய வேல்யூ தெரியும். அத்தா அப்படிங்கிற என்னங்கிற ஒரு ஸ்தானம் தெரியும். அப்படின்னா அவரெல்லாம் கிடைக்கிறாருப்பா லூசு அப்படின்னு வீட்டிலேயே சொன்னா அது எப்படி அங்க முன்னேற்றமாக அமையும் என்று யோசிக்கும். அப்படி இது மாதிரி உண்டான ஒரு குடும்ப சூழலை, ஒரு குடும்ப நிகழ்வை மார்க்கம் நமக்கு தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஒரு பொருளினுடைய தேவைகள் என்ன, அனாவசியம் என்ன, அத்தியாவசியம் என்ன என்பதை புரிந்து உணர்வுகளை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு கடமையில் நாம் இருக்கிறோம். இன்னும் இந்த 90 கிட்ஸ் 90களிலே வாழ்கிற மக்கள்
நம்ம பெத்தவங்களுக்கும் பயந்து, இன்னைக்கு நாம பெத்ததுக்கும் பயந்து இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் 90K உண்டான ஒரு ஐடென்டிட்டி. அப்புறம் இந்த அளவிற்கு காலப்போக்கிற்கு காரணம் என்ன? பெற்றோர்களுடைய அந்த பேரண்ட்ஸுடைய ஒரு அவேர்னஸ், அவர்களை குறித்து உண்டான விழிப்புணர்வுகள் இல்லை. ஒரு மழலை செல்வம் எப்படி வளருகிறது? ஒரு பிள்ளை ஒரு தகப்பனால் அந்த பிள்ளைக்கு அறிவும் உயர்வும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு தாயார் உயிரையும் கொடுத்து உதிரத்தையும் கொடுத்து அவனை ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அந்தஸ்து தாய்க்கு இருக்கிறது. அதனாலதான் 3 அந்தஸ்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக்க, உன்னுடைய தாய் என்றார்கள். ஒரு பெண் நினைத்தால் அந்த பெண் என் பையன் என் கையில் மீண்டு வருவான் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்த காரணத்தால் இன்றைக்கு குர்ஆனிலே 132 இடங்களில் ஒரு நபியினுடைய பெயர் திரும்ப திரும்ப வருகிறது. குர்ஆனிலே அதிகம் கூறப்பட்ட நபியின் பெயர் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனின் பக்கங்கள் எல்லாம் நெடுக நீங்கள் பார்த்தாலும் படித்தாலும் 132 இடங்களிலே மூசா மூசா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. இந்த வேதத்தை அருளப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 4 விடுத்த 4 இடத்தில் தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு பெயரை அல்லாஹ் சொல்லி இவ்வளவு விடுத்தம் கூறி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த மூசாவாக அடையாளப்படுத்தி தந்த ஒரு தாய். அவர்கள் அன்று நினைத்திருந்தால், அல்லாஹ்வுடைய பேச்சை மறுத்திருந்தால் இன்றைக்கு மூசா என்ற இறை தூதர் நமக்கு இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், சூழும் பகைக்கு மத்தியில் நமக்கெல்லாம் தெரியும், அன்றைக்கு பிறந்த ஆண் குழந்தையை கொன்று குவிக்கிறான். ஆண் மகவு தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து என்று ஃபிரௌன் என்ற ஒரு நாளைக்கு மாத்திரம் 1,70,000 குழந்தைகளை கொன்று குவித்த மாபாதக செயலை செய்தவன் அன்றைக்கு இருந்த ஃபிரௌன். ஹிட்லர், முசோலினி இவெல்லாம் அதுக்கு அடுத்துதான். அப்புறம் இவருக்கு முன்னோடியா இருந்தவன் யாரு? ஃபிரௌன். இவ்வளவு கொண்டு குவிச்சிருக்கிறான் பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் அந்த பிள்ளைகள் மீது, ஆட்சியின் மீது எவ்வளவு ஒரு வெறியாகவும் இப்படி இருந்திருப்பான். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்றால் காப்பாற்றியே தீருவான். அல்லாஹ் டிசைன் பண்ணிட்டான், இந்த பிள்ளையை காப்பாற்றணும். இந்த குழந்தைய பெத்த தாயிட்ட அந்த பிள்ளையை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அந்த பெட்டியை நைல் நதியில போடு அப்படின்னா யாருதான் போடுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெத்த பிள்ளைய கஷ்டப்பட்டு இன்குபேட்டர்ல வச்சாலே நம்முடைய தாய்மார்களுடைய ஈரக்குலைகள் எல்லாம் பதறுகிறது இல்லையா? ஐயோ என்ன ஆச்சோ, என் பிள்ளைக்கு என் குழந்தைக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பதறக்கூடிய வேளையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த தாய்க்கு இந்த பிள்ளையை நீ எங்க போடணும்? ஒரு பெட்டியில வச்சு பெட்டிக்குள்ள வைக்கணும். அந்த பெட்டியை மூடணும். அந்த பெட்டியை நைல் நதியில தூக்கி வீசணும். நைல் நதினா ஆறு கிடையாது, அது பெரிய கடல் அது இல்லையா? 1650 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 6 நாடுகளை கடந்து ஓடக்கூடிய அந்த நைல். அதுல தூக்கி போடணும் சொல்லும் பொழுது யாருக்கு தான் மனசு வரும்? ஆனால் சொன்னது அல்லாஹ். என்னை படைத்த, எனக்கு இந்த ரிஸ்கை வழங்கிய, இந்த குழந்தையை தந்த அல்லாஹ் என்று ஒரு தாய் நினைத்தார். அதனால் அந்த குழந்தையை பெட்டியில் வைத்து அந்த நதியில் போடப்பட்ட அந்த குழந்தை மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த கர்வ ஐநூவா, அவருடைய கண்கள் குளிர்ச்சி பெறுவதற்காக வேண்டி அவர்கள் பெற்றெடுத்த அந்த மகவை அவர்களது கையிலே சேர்த்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அன்றைக்கு அந்த பெண் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் மறுத்திருந்தார். நான் போட மாட்டேன்னு சொல்லி இருந்தா ஃபிரௌனுடைய வாளுக்கு இரையாகி இந்த குழந்தை போயிருக்குமா இல்லையா? அப்புறம் ஒரு தாய்க்கு, ஒரு பிள்ளைக்கு கல்வி கொடுக்கலாம், உயர்வை கொடுக்கலாம் தந்தை. ஆனால் உயிர் கொடுத்து உதிரத்தை கொடுப்பது தாய். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அந்தஸ்து உனக்கு என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ்.
இப்படியாக நாம் தாயினுடைய சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே நாம் போய்கொண்டே இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கோணத்திலும் நாம் தாயினுடைய அந்த விஷயங்களை நாம் பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல, இந்த ரியல் லைஃப்ல நாம அனலைஸ் பண்றோம், நாம அதை யோசிக்கிறோம். யுக முடிவு நாளின் இறுதியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்க உம்மஹு வஅத்னா சதீகஹு வஅக்ஸா அபாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலக யுக முடிவு நாள்ல தன்னுடைய தாயை இவ்வளவு கண்ணியம் செலுத்த வேண்டிய, இவ்வளவு சங்கை பொருந்திய தன்னுடைய தாயை நோவினை செய்வான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோவினா அடிச்சு துன்புறுத்தல் இல்லை, மனதால் நோவடிக்கிறது, அவருடைய பேச்சை கேட்காம அவருடைய சொல்ல மீறி நடக்கிறது. இன்னைக்கு போனை பார்க்காதீங்கன்னு எல்லா பேரண்ட்ஸும் சொல்றாங்க, பார்க்கிறோம். என்னதுக்கு? கண்ணு கட்டு சின்ன வயசுல கண்ணாடி போடுறது. அப்படின்னா பெற்றோர்கள் ஒன்றை சொல்கிறார்கள் என்றால் அதை கண்டிப்பு என்கிற ரீதியிலே இன்றைக்கு இருக்கிற சிறுவர்கள் இருக்கிறாங்க. நம்மளாம் பார்த்துருப்போம். எப்படியில ஒரு வீடியோ பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுல ஒரு குழந்தை சாப்பிடுது. அது என்ன அப்படின்னா, போனை வச்சாதான் வாயில போகுது. போனை வாங்கினா அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது, அப்படியே ஸ்டென்னாகி. கேட்குறாங்க, பக்கத்தில் ஆட்கள் கேட்குறாங்க, இது கொடுத்து இப்படி பழகிட்டு மொபைல் இருந்தால் தான் வாயில சாப்பாடே உள்ள இறங்குது. இந்த அளவுக்கு ஆயிட்டு குடுங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே கை காலெல்லாம் அப்படியே இந்த டைப் அடிக்கிற மாதிரி ஆகுது. அப்படி இதுவெல்லாம் ஒரு நோயா இல்லையா? இதுக்கெல்லாம் பார்த்து அது அடிக்ட் ஆகும். இந்த போன்லே மூழ்கி கிடந்து நைட்டெல்லாம் கேம் விளாண்டு 2 மணி 3 மணிக்கு ஆனாலும் அவனை புடுறா வெட்டுறா குத்துறா அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா நைட்டெல்லாம் ஃப்ரீ ஃபயர் அது இதுன்னு போட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறம் நாம என்ன சிந்தனையில படுக்கிறோமோ அதுதானே நமக்கு கனவாக வரும். அப்படி இதுவெல்லாம் நம்முடைய ஒரு மனம் நிலை தடுமாற்றத்திற்கு காரணமாக, இதை நாம் சொல்ல போனால் அதை கோபித்து விபரீதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர்கள் பெற்றோர்களுக்கு நோவினையா இல்லையா? வேதனை செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்கம்மாவுடைய தாயை வேதனை செய்வான். நடக்குதா இல்லையா? பெரிய பிள்ளை ஆயிட்டா சரி, மனைவி என்கிற வந்த உறவு வந்த பிறகு தாய் தந்தை என்ற சொந்த உறவை மறுத்தும் மறுதளித்தும் வாழக்கூடிய வாலிப கூட்டங்கள் இன்றைக்கு எத்தனை நபர்கள். மனைவி என்ற வந்த உறவு வந்த பிறகு அவள் ஓதக்கூடிய தலையணை மந்திரத்தை கேட்டு தனிக்குடித்தனம் போகக்கூடிய மக்கள் எத்தனை நபர்கள். அல்லது 3 மாசம் நான் வச்சிருக்கிற, 6 மாசம் நீ வச்சுக்கோ, இன்னொரு 3 மாசம் அக்கா வச்சிருப்பா, இன்னொரு 3 மாசம் தம்பி நீ வச்சுக்கோ அப்படின்னு வருடத்தின் 12 மாதங்களில் சொர்க்கமாக இருக்கக்கூடிய தாயையும் தந்தையும் கூறு போடக்கூடிய இளைஞர்கள் தலைமுறையர்கள் இன்றைக்கு உருவாகினார்களா இல்லையா? இதற்கு தலைமுடிய வேண்டிய விஷயம். அப்ப அவர்களை விடுத்து நமக்கு வாழ்க்கை அல்ல, அவர்களை விடுத்து நமக்கு சொர்க்கம் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுக முடிவு நாளின் அடையாளம் அக்க உம்மஹு, தன்னுடைய தாயை அவன் வேதனை செய்வான், நோவினை செய்வான். வஅத்னா சதீகஹு, தன்னுடைய நண்பனை நெருக்கமாக்கிக் கொள்வான். வஅக்ஸா அபாஹு, தன்னுடைய தந்தையை அவன் தூரமாக்கிக் கொள்வான். இந்த தாயும் தந்தைக்கும் இடையில் இவ்வளவு பெரிய கேப் வரக்கு காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்டர்ல அதை சொன்னாங்க, வஅக்ஸா சதீகஹு. அப்புறம் அதுனா சதீகஹு, தன்னுடைய நண்பனை நெருக்கமாக்கிக் கொள்வான் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் தாயை சொன்னாங்க, ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நண்பனை சொன்னாங்க, மூன்றாவது தந்தையை சொன்னாங்க. அப்படின்னா இந்த இரண்டுக்கும் கேப் வருவதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப், இன்றைக்கு இருக்கிற கூடா நட்பு. அப்படின்னா தாயையும் தந்தையும் உங்களை விட்டு பிரிக்கிறார்கள் என்றால் அங்கே ஏதோ ஒரு உறவு, ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அங்க கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு. அப்படின்னா நம்முடைய நண்பர்கள் நமக்கு நாளைக்கு உதவ போவதில்லை.
நம்முடைய நண்பர்களோ நமக்கு உயிரையும் உதிரத்தையும் கொடுத்து இந்த உலகத்திற்கு முகமும் முத்திரையும் தருவதில்லை. உடைய நண்பனோடு நல்ல பலனாயா என்று அல்லாஹ் நாளை கேள்வி கேட்க போவதில்லை. நல்ல நட்பு பாராட்டக்கூடியதுதான், அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த உறவு தாய் தந்தையினுடைய உறவை விட உன்னது இல்லை, உன்னதமானது அல்ல என்பதை உணருங்கள். நட்பு தேவைதான், இல்லைன்னு இல்லை. நட்பு அவசியம், இல்லைன்னு இல்லை. ஆனால் அது தாய் தந்தையை அந்தஸ்தை விட நமக்கு உயர்ந்ததா என்றால் இல்லை. அப்படி இருக்குமே ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பாங்களா இல்லையா? அப்ப இது மாதிரி உண்டான ஒரு விஷயங்கள் நடக்கிறது. எதுவுமே நமக்கு இருக்கிற பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மகத்துவமும் தெரிவதில்லை. நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய தாயோ தந்தையோ ஒருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ இல்லாமல் இருக்கிற அந்த பிள்ளைகளிடத்திலே கேட்டு பாருங்கள், அவருடைய அருமை பெருமைகள் தெரியும். உண்டா இல்லையா? ஒரு 5 அல்லது 10 வயதுல வர என்னுடைய அத்தா மாதிரி யாருமே இல்லை, அவருதாங்க எனக்கு உலகம் அப்படின்னு வாழணும். அடுத்து ஒரு 15 வயசு ஆன உடனே அப்படியே தந்தையை அத்தாவை உதாசீனப்படுத்தி என்னமா இவர்கள்லாம். அடுத்து ஒரு 20 வயசு வரும் பொழுது இங்க பாரு, என் லைன்ல அடிக்கடி கிராஸ் பண்றாரு சொல்லி வச்சுக்கோ, இப்படி சொல்றான். நான் 20 வயசு. ஒரு 25 வயசு ஆகும் பொழுது எப்படிமா இந்த ஆளை வச்சு நீ சமாளிக்கிற, எப்படி முடியல, ஒன்றும் புரியல. ஒரு 30 வயசு கல்யாணம் முடிஞ்சு 30 வயசு ஆயிடுச்சு. நம்ம என்ன சொல்லுவோம், சொல்றது எதுனா நான் கேட்க மாட்டேங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு எனக்கு ஆகாதுங்க அப்படின்னு சொல்றது. அடுத்து ஒரு 35 வயசு ஆகும்போது எனக்கு அவருக்கு பேச்சே இல்லைங்க அப்படின்னு அதெல்லாம் பெருமையா சொல்லுவோம். அப்படின்னா ஒரு 35 வயசு ஆயிட்டுன்னு நினைச்சுக்க வேண்டியது. ஒரு 40 அப்போ ஆகும். ஆன உடனே சின்ன வயசுல 5 வயசுல அவருக்கே இன்னொரு குழந்தை இருக்கும். அப்படின்தான் இவர் தந்தையாகும் பொழுது உணர்வார். அந்த கஷ்டத்தையும் எங்களுடைய அத்தா எங்களை அப்படி வளர்த்தாரு. மை டாடி இஸ் கிரேட் அப்படின்னா, என்னுடைய தந்தை போல் யாரும் இல்லை. அப்படி உணர்ந்து சொல்லும் பொழுது தந்தை இல்லை, அப்படி உணர்ந்து சொல்லும் பொழுது அத்தா மூத்தாயிருப்பார். அப்ப அந்த 10 வயசுல 5 வயசுல மை டாடி இஸ் கிரேட் சொன்ன என்னுடைய அத்தா அவர்தான் உலகன்னு சொன்ன உடனே அது திரும்ப உணர்வதற்கு நமக்கு 30 வயசு ஆகுது. அப்போ பொழுது அவருடைய இல்லை என்றால் நாம யோசிக்கணும். நம்ம தந்தை என்கிற உறவு நம்முடைய கண்ணீரை துடைத்து அவர் படக்கூடிய அரும்பாடுகள் எல்லாம் தெரியாமல் நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகிறார் என்றால் அதுதான் நம்முடைய பேரண்ட்ஸ், அதுதான் நம்முடைய பெற்றோர்கள். எனவே பெற்றோருடைய மகத்துவத்தை நாம் பேணுவோம். அவர்களை விடுத்து இந்த உலகத்திலே நாம எங்க போனாலும், எங்க போய் வாழ்ந்தாலும், எங்க போய் வசித்தாலும் நமக்கு மோட்சம் அல்ல, விமோட்சம் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். இன்னும் ஒருபடி மேலாக 7 பெரிய பாவங்களிலே பெற்றோர்களை அவமதித்தல் என்பது பெரும் பாவமாக, ஹுக்கூக்குல் வாலிதைன், தந்தையை தாயையும் நோவினை செய்வது எப்பெரும் பாவங்களில் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் இளைய தலைமுறையர்களாம் உணர வேண்டும். உயிர் இருக்கிற காலமெல்லாம் அவர்களை நான் சிறுவயதிலே எப்படி என் தாய் என்னை பார்த்தாளோ, நான் சிறுவயதிலே அவர்கள் என்னை எப்படி இரக்கம் காட்டி வளர்த்தார்களோ அதுபோல நான் அவர்களை வளர்ப்பேன் என்று ஒரு சூளுரையுங்கள். அதற்குண்டான வசனங்களை ஓதுங்கள். ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. சொல்லுங்க, ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. சிறு வயதிலே, யா அல்லாஹ், சிறு வயதிலே எதுவும் அறியாத அந்த பருவத்திலே என்னை அமுதூட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்து இந்த உலகத்திற்கு நானும் ஒரு மனிதன் என்று என்னை அடையாளப்படுத்தி என் மீது அருளை அளவு கடந்து புகழ்ந்து பொழிந்து வாழ்ந்து சிறந்து எனக்கு அருள் புரிந்தார்களே, அவர்களுக்கு போல நானும் அவர்களுக்கு இருக்க வேண்டும், வாழ வேண்டும். நீ அவருக்கு கிருபை செய்வாயாக என்று
பிரார்த்திக்கிற ஒரு பிரார்த்தனையை நாம் இன்றைக்காவது பிரார்த்திருக்கிறோமா? நாம் இன்றாவது கேட்டிருக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் கேட்போமா? ஒவ்வொரு ஐங்கால தொழுகையிலும் பெற்றோர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களை விடுத்து, அவர்களுடைய துஆவை விடுத்து, அவர்களது பேச்சை விடுத்து நமக்கு வேறு விமோச்சம் அல்ல. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டி அவர்கள் வழிமுறையை ஏற்று பின்பற்றி வாழுகிற நல்ல நசீபினை நம் யாவருக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. எதையெல்லாம் பேசினோமோ முதலில் பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அதன்படி நடைமுறைப்படுத்துகிற நல்ல நசீபினை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை சரியாக 10 மணி அளவுக்கு நம்முடைய சம்மர் கிளாஸ் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. என்னுடைய கிளாஸ்ல குர்ஆன் படிக்கிற பிள்ளைகளுக்கு சரியா 10 மணிலிருந்து இன்ஷா அல்லாஹ் 12, 12:30 லுஹர் வரை. அதுக்கப்புறம் சிறுவர்களுக்கு சாயந்தர அசர்ல வச்சுக்கலாம். எனவே சம்மர் கிளாஸ் கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்கள், மிகவும் குறிப்பாக பிள்ளைகள் ஆர்வமுடன் வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த சம்மர் கிளாஸ் சரியாக காலையில டிஃபன்லாம் சாப்பிட்டு வந்துடணும். 10 மணிக்கு நீங்க வரும் பொழுது லுஹர் வரை இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். எனவே அந்த வகுப்பிலே கலந்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மாவுடைய தலையங்கம் மே 1 தொழிலாளர்கள் தினத்தை குறித்து, அந்த தொழிலாளர்களை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது, தொழில் துறைகளை குறித்து இஸ்லாம் என்ன பேசுகிறது என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் மே 1 அதை பேசப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்ல விஷயத்தை கேட்டு நம் வாழ்வில் கடைபிடித்துட்டு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஜும்மா கொஞ்சம் முன்னாமே சீக்கிரமே வாடுங்க. கடைசியில பயான் கேட்கும் பொழுது அந்த படியிலையும் அங்கே எங்கேயும் ஃபுட்போர்ட்ல நிற்காம அல்லது வெளியில உட்கார்ந்து இங்க பயான் நடக்கணும், வெளியே சிறப்புரையே நடக்குது. எனவே அப்படியெல்லாம் இல்லாம வாலிபர்கள், தலைமுறைகள், இளைஞர்கள் முன்னாமே சீக்கிரமே வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.